Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான அனிமேட்டட் கேமிங் ஓவர்லே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அனிமேட்டட் கேமிங் ஓவர்லேயே கிரியேட் பண்ணுறதுக்கான இமேஜஸ் ஃபாண்ட்ஸோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் Pixellab அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டம் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதில் போய்ட்டு ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இமேஜஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா லோயர் த்ரெட் ஐக்கான் வந்து இருக்கும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. விட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயரை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற லேயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சோஷியல் மீடியா ஐடி வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டபுள் டி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மை ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபாண்ட்டுடைய லிங்க் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டுடைய நேம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் நூடுல் டைட்டிலிங், அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா 22 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து காப்பி வந்து எடுத்துக்கோங்க. காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு காப்பி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அன்சூம் பண்ணிவிட்டு அந்த காப்பி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லோயர் த்ரெட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் கஸ்டம் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேவ் டு கேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிரியேட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு பிளாக் கலர் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட டியூரேஷனை 20 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. 20 செகண்ட் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இமேஜஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஒன்று இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இமேஜஸ் பேக்கில் ஒரு பார்டர் இமேஜ் இருக்கும் ப்ளூ கலரில், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவர்லே வீடியோ வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா -180 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஸ்க்ரீனில் செட் பண்ணியிருக்க மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க, மீடியா ஆப்ஷன் போய்க்கோங்க. ஒரு ப்ளூ கலர் ஓவர்லே இமேஜ் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சலாப்பில் நீங்கள் சேவ் பண்ணி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே போங்க. கீழே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சல்லாப்பில் சேவ் பண்ண இமேஜ் இதை ட்ராக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 500 செகண்ட் கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 செகண்ட் கிட்ட வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் டவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அவுட் அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆகிடும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் ஓவர்லே வந்து செட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி டைம்லைன் கரெக்டாக அந்த கர்சர் வந்து அங்கே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவில் நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லே வந்து செட் பண்ணணுமோ ஸோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.